பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இன்றைய வேத படிப்பினைக்கு நான் வரவேற்கிறேன். நம்முடைய தேவனுடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம்ம தேவனுடைய வருகை சமீபத்து இருக்கிற இந்த நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம கண்களுக்கு முன்பாக. அப்போது எல்லா செய்திகளுமே நீங்கள் பார்க்கும்பொழுது எல்லாமே இந்த இறுதி காலத்துக்கான செய்திகளாக இருக்குது. அப்போது தேவனுடைய வருகை மிக அருகாமையில் இருக்குது அப்படின்னும் பொழுது நாம தேவனுடைய வருகையை அவர் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்துல தேவையில்லாத விஷயங்கள் எதெல்லாம் அதற்கு தடையா இருக்குதோ அதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றாக நம்ம விளக்கி நம்மளுடைய சுயநீதியில நம்ம வாழாம தேவனுடைய நீதியை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்ம எல்லோரும் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அது சம்பந்தமான ஒரு வேத ஆராய்ச்சி தான் நம்ம இன்னைக்கு பண்ணி பார்க்க போறோம். குறிப்பாக முதலாவது நம்ம வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆமேன், ஆமேன். அப்போ இது நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம் பாருங்க. இதுக்காக தான் நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இறுதி வரை நின்று ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவன் சொல்லுகிறார், அவர் ஒரு வெண் வஸ்திரத்தை தற்பிக்கப்படும் சொல்றாரு பாருங்க. அப்போ அந்த வெண் வஸ்திரம் தற்பிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம ஜீவ புஸ்தகத்துல நம்ம நாமம் இருக்கும்படியாக அப்போ தேவன் நமது நாமத்தை அறிக்கையிடும் பட்சத்துல நாம எல்லோருமே தேவனுடைய அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு தயாரான பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ அநேக இடங்கள்ல வேதத்துல இந்த வஸ்திரத்தை குறித்தான வசனங்கள் இருக்குது. இந்த வஸ்திரத்தை குறித்து தேவன் என்ன மாதிரியான ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்ன்றத நம்ம இன்னைக்கு வசனங்களை கொண்டு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அப்போ இந்த வெண் வஸ்திரத்திற்காக காத்து இருக்கிற பிள்ளைகள் நாம அப்போ இந்த வஸ்திரத்தை வைத்து தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்துல இந்த வெண் வஸ்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாகவும் நம்ம இருப்போம். அப்போ இந்த வஸ்திரத்தை குறித்தான வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆதி ஆகமத்திலிருந்தே நம்ம வர வேண்டியதா இருக்குது. தொடர்ந்து ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அப்போ ஆதியில மனிதன் வஸ்திரம் இல்லாத ஒரு நிலைமையில அவன் இருந்தான்றத நம்ம எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அந்த வஸ்திரம் அவனுக்கு தேவைப்படுறதா இல்லை. ஏனென்றால் அவனுக்கு தேவ மகிமை அவரு கூடவே இருக்கும் பொழுது அந்த மகிமையே அவனுக்கு வஸ்திரமாக இருந்தது. அப்போ தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக ஆதாமும் ஏவாளும் இருந்த காலகட்டம் உண்டு. அப்போ அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்த காலகட்டத்துல அவங்களுக்கு சரீரத்தை மறைப்பதற்கான ஒரு வஸ்திரம் தேவைப்படவே இல்லை பாருங்க. ஏன்னா அது ஒரு பரிசுத்த நிலையிலேயே அவங்க இருந்தாங்க. அப்போ வாசிக்கலாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஆமென், ஆமென். நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. இது வெறும் சரீர நிர்வாணத்தை மட்டும் குறிப்பிடப்படுறதா இல்ல. தேவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள எந்த விதமான ஒரு தடைகளும் இல்லாத ஒரு காலகட்டமா அந்த இடத்துல ஏதேன் தோட்டத்துல இருந்துச்சு. அதனால வெட்கம் என்பது என்னன்னு தெரியாத ஒரு பிள்ளைகளா தான் ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க. ஏன்னா வெட்கம் சரீர நிர்வாணத்தினால் வரல அப்படின்றத இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ ஆதியில ஒரு பரிசுத்த நிலையில ஆதாமும் ஏவாளும் இருந்த காலம் உண்டு. பாவம் நுழைவதற்கு முன்பு மனிதன் ஒரு பரிபூரண ஒரு தூய்மையில தான் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த காலகட்டம். அப்ப குற்ற உணர்வுக்கோ இல்ல ஒரு பயத்திற்கோ இல்ல ஒரு மறைமுகமான நோக்கங்களுக்கோ இல்ல சிந்தனையில எந்த விதத்திலும் ஒரு சீர்கேடுக்கோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் தேவனுக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமா இருக்கும்படியாக அவன் அப்படிப்பட்ட ஒரு இன்னசென்ட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்திருந்த காலம் இல்லைங்களா? அப்போ இது இருக்கும்பொழுது அப்போ மனிதன் எப்படிப்பட்டவனாய் படைக்கப்பட்டிருந்தான்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ எந்த விதத்திலையும் அவன் வெட்கப்பட தேவையே இல்லாமல் இருந்துச்சுன்னு சொல்லி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட ஒரு படைப்பா தான் மனுஷனையும் படைச்சிருக்கிறான்னு சொல்றதுதான் உண்மை. இன்னைக்கு காலகட்டத்துக்கு வேணும்னா நம்ம ஒரு மனுஷனை ஒரு முழுமையா தூய்மையானவனா எந்தவித பிரச்சனையும் இல்லாம எந்த விதமான சீர்கேடும் இல்லாம ஒரு பாவம் இல்லாம ஒரு மனுஷனை நம்ம நினைச்சு பார்க்கறது கடினமா இருக்கலாம். ஆனா தேவன் நம்மளை படைக்கும் போது பாருங்க அப்படி படைக்கல. வாசிக்கலாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. ஆமென்.
ஆமென். அப்போ தேவன் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். நமக்கு தெரியும் இல்லைங்களா? எல்லாத்த விட மேன்மையாக மனுஷனையும், மனுஷியையும் தேவன் படைத்திருக்கிறார். அப்போ அவர் படைத்ததுல ஒன்றுமே வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஒரு கம்மியாவே படைக்கல பாருங்க. எல்லாமே மிகவும் நன்றாய் இருந்ததுன்னு. அப்ப தேவன் தன்னுடைய படைப்பை பார்த்து எல்லாம் நன்றாய் இருந்தது அப்படின்னு சொல்றாருன்னா, அப்ப அதுல ஒரு குறையும் இல்லாம இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம் இல்லைங்களா? அங்க வெட்கத்துக்கு ஒரு வேலையே இல்ல. அப்ப நிர்வாணிகள் என்று சொல்றது கூட நம்மளோட இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்படுகிற வார்த்தையே தவிர, தேவனுக்கு முன்பாக ஒரு ஒளிவு மறைவு இல்லாம, எந்த குற்ற உணர்வும் இல்லாமல், பாவம் இல்லாமல் வந்துட்டு நேரடியா அவர் கூட வந்துட்டு முகமுகமா வந்துட்டு அவர் கூட இருக்கிற தரிசனத்த பெற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக தான் அந்த காலத்துல அந்த இடத்துல அவங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ வஸ்திரம் தேவையே இல்ல. அது சரீரத்துக்கும் சரி, அவங்களுடைய ஆத்துமாவுக்கும் சரி, எந்த வஸ்திரமும் ஒரு திரையும் இல்லன்னு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன். ஆமென். ஆமென். அப்போ தேவன் மனுஷனை செம்மையாக தான் உருவாக்கினார்ன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லிக் கொடுக்குது பாருங்க. மனிதர்கள் தான் உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டு நம்ம இத வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா மனுஷனை தேவன் படைக்கும்போது செம்மையாக தான் உண்டாக்கியிருக்கிறார். அதுபோல ஒரு படைப்பு இல்ல. அவர் எல்லா படைப்பை விட ஒரு மேன்மையான படைப்பா தான் மனுஷனையும் மனுஷியையும் அவர் நினைத்து பார்க்கிறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இது வெறும் உடல் ரீதியான நிர்வாணத்தை மட்டுமே இந்த வசனம் குறிப்பிடல. தேவனுக்கு முன்பாக ஆவிக்குரிய ரீதியில ஒளிவு மறைவு இல்லாமல் தேவனுக்கு முன்பாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்க முடியும். அதேபோல 2வதா ஒரு வெட்கம் இன்மை வந்துட்டு இருந்துச்சு. அதாவது வெட்கம் இல்ல, வெட்கப்படாது இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஏன்னா, பாவம் வந்துட்டு எப்போ நுழைஞ்சதோ அப்பதான் வந்துட்டு அவங்களுக்கு வெட்கமே வந்துச்சுன்னு சொல்லி நமக்கு தெரியும். நீங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்த வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க பாவம் செய்த பின்பு தான் வந்துட்டு அவங்க வெட்கம்க்குள்ள வந்து உள்ளாகுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்போ தீமையை பற்றிய விழிப்புணர்ச்சி இல்லாத காலகட்டத்துல, தன்னை பற்றின சுய உணர்வுக்கோ, இல்ல ஒரு ஒப்பிடுதலுக்கோ, இல்ல ஒரு பாதுகாப்பின்மையா ஒரு ஃபீல் பண்றதுக்கோ, எந்த விதமான ஒரு அந்த மாரி ஒரு சிந்தனை இல்லாத காலத்துல, வெட்கத்திற்கு ஒரு இடமே இல்ல பாருங்க. அது அப்படிதான் இருந்தது. வெட்கம் வந்துட்டு ஒரு இயற்கையானதா ஒரு விஷயம் கிடையாது. அது தேவன் மனுஷனை படைக்கும்போது, அந்த மனிதனுக்கு அது இல்ல. அது ஒரு பாவத்தின் விளைவா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவங்க வந்துட்டு வெட்கம் இல்லாம இருந்தார்கள் அப்படின்னு சொன்னபோது, அப்போ அவங்க பாவம் இல்லாமல், பாவத்தின் விளைவுகள் எதுவுமே இல்லாம இருந்தாங்கன்னு சொல்லி தான் இந்த வசனம் நமக்கு சொல்லிக் குடுக்குது. ஏன்னா பாவத்திற்கு முன் அவர்களுக்கு நிர்வாணமாய் அவர்கள் சரீரத்தில இருந்தும் கூட, அவர்களுக்கு வெட்கம் அத பற்றி இல்ல. ஆனா பாவத்திற்கு பின் அவர்கள் ஆடைய அணிந்து கொள்ள முயற்சி செய்த பிறகும் கூட வெட்கி தான் தேவனுக்கு முன்பாக வரதற்காக முன்னாடி வராம அவங்க மறைந்து கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 20, 21. பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. ஆமென். ஆமீன். அப்போ இதுல பவுல் சொல்றாரு பாருங்க, பாவத்திற்கு நீங்கள் அடிமையா இருந்த காலத்துல தான் வந்துட்டு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களை செய்து கொண்டிருந்தோம்னு சொல்லிட்டு. அப்போ எப்பப்போலாம் பாவத்திற்கு நம்ம அடிமையா இருக்கிறோமோ, அப்போதான் வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களுக்கு இடம் உண்டு. அப்போ நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்த காலத்துல தான் வெட்கத்திற்கான வேலை உண்டு. அப்போ அத நீங்க நினைத்து பார்த்து தான் பாவத்தை விட்டு விலகணும்னு சொல்லி சொல்லிக் குடுக்குறாரு. அப்போ தெளிவா சொல்லிக் குடுக்குறாங்க வசனத்துல. அடிமைகளா வந்துட்டு நம்ம பாவத்திற்கு வருவதற்கு முன்பாக வெட்கத்திற்கு ஒரு தேவையே இல்லாம இருந்த ஒரு காலம் தான் உண்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அங்க வஸ்திரத்துக்கு ஒரு வேலையே இல்லாத ஒரு காலகட்டமா இருக்குது பாவத்திற்கு முன்பாக. 3வதா ஒரு பரிபூர்ண உறவு, ஒரு தடையே இல்லாம இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா ஆதாமும் ஏவாளும் அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கூட மறைத்து பேசுவதற்கோ, இல்ல உள்ளத்துல ஒண்ணு வைத்து வெளிய ஒண்ணு பேசுவதற்கோ ஒன்றுமே இல்லாத ஒரு காலகட்டம். ஒரு நிராகரிப்பு கிடையாது. நிராகரித்துருவாங்களோன்னு சொல்ற ஒரு பயம் இல்லாமல் அவங்களால வந்துட்டு ஒருத்தரோட ஒருத்தர் உரையாட முடியும். ஒரு சூழ்ச்சி மனதுல இல்லாத ஒரு காலகட்டம். நம்பிக்கையும் வந்துட்டு நம்பிக்கை முறிவும் இல்லாத ஒரு காலகட்டமா தான் அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்க முடியுது. அப்போ அந்த மாரி நேரத்துல அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஐயமோ, ஒரு கஷ்டமோ, எந்த விதமான இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளோ இல்லாத ஒரு இடத்துல இருக்கும்பொழுது, அந்த வஸ்திரம் அவங்களுக்கு தேவையே இல்லாம தான் இருந்துச்சுன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுது. அப்போ உறவுகளோட போராடும்பொழுது இன்னைக்கு மனிதர்கள் மனத மறைக்கிறவர்களா இருக்கிறாங்க. பாசாங்கு செய்கிறவர்களா இருக்கிறாங்க. அவங்கள காத்துக்கொள்வதற்காக அவங்க அநேக பொய்கள சொல்லுகிற பிள்ளைகளா இருக்கிறாங்க. அப்போ இந்த மாரியான உள்ள பாவம் உள்ள இருக்கும்போது மட்டும் தான்
வஸ்திரம் தேவைப்படக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுது. 4வதா ஒரு ஆவிக்குரிய அர்த்தமா இருக்கு. தேவனுக்கு முன்பாக எல்லாமே வெளிப்பட்டு நிர்வாணமா இருக்கிற தோட்டு, அந்த இடத்துல நிர்வாணத்திற்கு ஒரு பெரிய ஒரு வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கு. ஏன்னா, அங்க தேவனுக்கு முன்பாக ஒரு பயம் இல்ல. மறைவான பாவம் ஒன்றும் இல்லை. எந்த மனிதரும் அங்க இரட்டை வாழ்க்கை வாழவில்லைன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது. ஆனா, தேவனுக்கு முன்பாக எல்லா சிருஷ்டியும் வந்துட்டு என்னைக்குமே மறைவாய் இருப்பதில்லை. அது பாவம் இல்லாத காலகட்டத்திலும் சரி, பாவம் இருக்கிற காலகட்டத்திலும் சரி. வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். ஆமென். அப்போ அந்த குற்றமில்லாத நிலை, தேவனோட ஒரு நேரடி உறவு, குற்ற உணர்வு இல்லாம இருந்த அந்த நாட்கள் வந்துட்டு ரொம்ப நாட்கள் நீடிக்கவில்லைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? அப்போ முதல்ல மனிதன் நிர்வாணமா இருந்தும் கூட குற்றமில்லாத நிலையில இருந்தான். ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்கல. பாவம் வந்துட்டு ஒரு ஒரு கட்டத்துல வந்து மனிதர்களுக்குள்ள உள்ள பிரவேசித்து விட்டதுன்றத நம்ம பார்க்க முடியுது. அப்போ பாவம் வந்த பின்பு வஸ்திரத்தை குறித்து மனிதன் எப்படிப்பட்ட முயற்சிகளை எடுக்கிறான்றதை பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஆமென். அப்ப பாவம் வந்தோடனே 3 விஷயம் நடக்குது பாருங்க. கண்கள் திறக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய மகிமையை அவங்க அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம அவங்க போன தொட்டு முதல் பாவம் அவர்களுக்குள் பிரவேசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு தேவ மகிமையை முதலாவது அவர்கள் இழந்ததை அவங்களால பார்க்க முடிகிறது. அதற்கு பின்பு தான் வந்துட்டு அவர்களுக்கு முதல் முறையாக வெட்கம் வருகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து 3வதா வந்துட்டு அவர்கள் வந்து மறைகிறாங்க. அதே போல அத்தி இலைகளை தைத்து அவர்கள் மறைந்து கொண்டார்கள்ன்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ இது அந்த பாவம் ஏற்பட்ட உடனே மனிதனுடைய மனதுல தோன்றின விஷயங்கள அவங்க வந்து செய்ததை தான் இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்குது இல்லைங்களா? அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலையை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அப்ப முதலாவது வஸ்திரத்தை பத்தின முதல் மென்ஷனே பைபிள்ல இந்த இடத்துல மனிதனுடைய செயலை தான் அது குறிப்பிடுறதா இருக்குன்னு பார்க்கிறோம். இது மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு தீர்வு பாருங்க. அப்போ அத்தி இலைகளை ஒன்றாக வைத்து தைக்கிற அந்த செயல் மனுஷனுடைய சொந்த வேலையா இருக்குது. இது தேவன் வந்து சொல்லி கொடுத்தது இல்ல. அவனா அவனுடைய அறிவை பயன்படுத்தி இதை செய்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை அவனுக்கு வந்துடுச்சு. வெட்கமும் குற்ற உணர்ச்சியும் முதலாக ஆதாம் ஏவாளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. அப்படிப்பட்ட அந்த நேரத்துல அவங்க செய்வதறியாத முதல்ல அவங்க செய்யறது விஷயம் என்னன்னா, அத்தி இலைகளை ஒன்றாக எடுத்து அவங்க தைத்து அவங்களுடைய அந்த வெட்கத்தையும் குற்ற உணர்ச்சியும் வந்துட்டு அவங்க தீர்க்கறதுக்கு செய்யற ஒரு முயற்சியா தான் இந்த வசனம் அமைகிறது. அப்ப இது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான் பாருங்க. ஏன்னா அத்தி இலைகள் இயற்கையாவே வந்துட்டு இலைகளா இருக்கிற தோட்டு ஒரு நேரத்துல அது வந்துட்டு உலர்ந்து போயிடும், இல்ல சுருங்கி போயிடும், இல்ல நொறுங்கிடும். அப்போ மனிதனுடைய நீதி எப்பொழுதுமே வந்துட்டு சொந்தமா முயற்சி செய்கிற வகையில அது தற்காலிகமான ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியதான் இருக்குமே தவிர, ஆவிக்குரிய அந்த அந்த சரீர நிர்வாணம் அவங்களுக்கு ஏற்பட்டத அவங்க அத்தி இலைகளை வைத்து எதுவுமே செய்ய முடியாமல் இருந்ததுதான் நம்ம பார்க்க முடியுது. அப்ப அடுத்து என்ன நடக்குது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். ஆமென். அப்ப பாத்தீங்கன்னா தேவன் வந்து கேட்கிறாரு, ஆதாம் நீ எங்க இருக்கிறாய்ன்னு சொல்லிட்டு. அப்ப நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதால் பயந்து ஒளிந்து கொண்டேன். அப்போ அநேக நாட்கள் தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்டுக்கொண்டிருந்தவன் தான். ஆனா தான் நிர்வாணியாய் இருப்பதை இவன் முதல் முறையாக அவன் உணர்வதை தொட்டு அவன் பயந்து ஒளிந்து கொண்டான் என்றான். அப்போ ஒரே நேரத்துல பாருங்க, கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அதற்கான சுய மனிதனுடைய நீதி முதலாவது அங்க தொடங்கிடுச்சுன்றதையும் பார்க்கிறோம். அதே போல அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை செய்யறதுக்கு அவன் நினைக்கிறான். அவன் நிர்வாணிகளா இருப்பதால்னு சொல்லி பயந்து ஒளிந்து கொண்டேன்னு சொல்றான். அப்போ இலைகளை தைத்து அவன் வந்துட்டு அவனுடைய சரீரத்தை மறைத்த பின்பும் கூட நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப தேவனுக்கு முன்பாக அந்த அத்தி இலைகள் அவன் வந்து வைத்து மறைத்து கொண்டுமே கூட அவன் மொத்தமா மறைந்து கொண்டிருக்கிறான்னு தான் சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அவன் இன்னும் நிர்வாணியா இருப்பதா தான் அவன் ஃபீல் பண்றான் பாருங்க. அப்ப அந்த அத்தி இலை சரீரத்தை வேணா மறைக்கிறதா இருந்துச்சே தவிர தேவனுக்கு முன்பாக அந்த மகிமையை இழந்த பிள்ளைகளாக அன்னைக்கு இருக்கும் பொழுது அந்த
அந்த ஆத்துமத்திற்கு இருக்க அந்த நிர்வாணம் வந்துட்டு அவங்களுக்கு இருந்து கொண்டேதான் இருந்துச்சு. அதனாலதான் தேவனுடைய சத்தத்தை கேட்டவுடனே அவங்க 2 பேருமே போய் ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே தேவன் கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா இம்மீடியட்டா அவர் கேட்கிறாரு, அந்த நிர்வாணியா இருப்பேன்னு சொல்லி அவன் சொல்லும் பொழுது, இது யார் உனக்கு நீ நிர்வாணியா இருக்கிறன்னு சொல்லி சொன்னது? நீ புசிக்க வேண்டாம் என்று உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா அந்த ஒபீடியன்ஸ் இல்லாம அவங்க செயல்பட்ட அந்த காரணத்தினாலதான் அவங்களுடைய ஆத்மா நிர்வாணம் ஆயிருக்கு, தேவனுடைய மகிமையை இழந்திருக்குன்றதை புரிந்து கொண்டுதான் நீ புசிக்க வேண்டாம் என்று விலக்கின அந்த விருட்சத்தின் கனியை புசித்தாயோ அப்படின்னு சொல்லி நேரடியா அவர் கேட்கிறேன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த இலைகளை பத்தி அவர்கள் உடலை சரீர ரீதியாக வந்துட்டு மூடியிருந்தாலும் கூட தேவன் நெருங்கிய போது ஆதாமும் ஏவாளும் இன்னும் நிர்வாணமாக தான் உணர்ந்து பயந்திருக்கிறாங்கன்னு சொல்லிதான் இந்த வசனம் சொல்லி கொடுக்குது. அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த குற்ற உணர்வு அவர்கள் வந்துட்டு நிர்வாணமா இருப்பதை தான் அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ பரிசுத்த தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாண மனசாட்சி என்னைக்குமே வந்துட்டு அவங்களை அலோவ் பண்றது இல்லை. அதை எந்த இலைகளாலும் மறைக்க முடியாதுன்றதை அவங்க உணர்றாங்க. அப்ப பிற்கால உமைகளோட நம்ம இது பண்ணி பார்த்தோம்னா இந்த அத்தி இலைன்றது சொல்லப்பட்டிருக்குது. இது ஏதோ ஒரு மரம், அந்த ஒரு ஒரு விருட்சத்தின் இலைகள்னு சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனா வந்துட்டு மரத்துடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு பாருங்க, அத்தி மரம் சொல்லிட்டு. அப்ப நமக்கு தெரியும் அத்தி மரம் வந்துட்டு சுயநீதியின் ஒரு சின்னமா இருக்குது. அநேக இடங்கள்ல ஊமைகள்ல தேவன் சொல்லியிருக்காரு. அப்ப கனியற்ற அத்தி மரத்தை குறித்து நமக்கு தேவன் பேசியிருக்கிறார் நமக்கு தெரியும். இஸ்ரேல் இனத்தையே அவர் அத்தி மரத்துக்கு தான் வந்துட்டு ஒப்பிடுகிறாருன்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ சுயநீதியின் சின்னங்களா இருக்கிற இந்த அத்தி இலையை தான் அவங்க எடுத்து அதை வந்துட்டு அவங்களுடைய சரீரத்தை மறைக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தி கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த அத்தி இலை தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இது மனிதன் செய்து கொண்ட முதலாவது அவனுக்கு செய்து கொண்ட வஸ்திரம் இல்லைங்களா? அப்போ அந்த இலைகளை தவிர வேற ஒன்றுமே இல்லை, அதை எடுத்து அவங்க பண்றாங்க. அப்ப அந்த இலைகள் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா அத்தி மரத்துல இருக்கிற இலைகள் ஓரளவுக்கு பெரிய பெரிய இலைகளா இருக்குது. அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சரோட இருக்குது. அதாவது அதை வந்துட்டு நீங்க ஒரு இதோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒரு ரெக்ஸீனை போல ஒரு மெட்டீரியலா அதை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நல்லா மொத்தமா இருக்கு, அதை தைக்க முடியும். அப்ப அதை வைத்து அவங்க வந்துட்டு மறைக்கிறாங்க. அவங்க கண்களுக்கு பக்கத்துல கிடைக்கிற ஒரு மரத்தை, அந்த மரத்துல இருக்கிற அந்த பெரிய பெரிய இலைகளை எடுத்துதான் அவங்க பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அதே போல இந்த அத்தி மரங்களோட இலைகள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது சாதாரணமா கிடைக்கக்கூடியதா இருந்தாலுமே கூட அது உடலுக்கு வந்துட்டு ஏற்ற வகையில அந்த இலைகள் இல்லை அப்படின்றத தெளிவா சொல்ல முடியுது. ஏன்னா அதுல இருக்கிற அந்த நச்சுத்தன்மை, அதுல இருந்து வடிகிற அந்த பால் எதுவுமே வந்துட்டு நம்ம மனிதனுடைய சருமத்திற்கு ஏதுவானதா இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ மனிதன் தன்னுடைய சுயநீதியினால செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கே அது ஏற்றதா இருக்காதுன்றதை தான் இந்த அத்தி இலைகளை வச்சு தேவன் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ முதலாவது செய்த வஸ்திரம் மனிதன் சொந்தமா முயற்சி செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா அது மனிதனுடைய சுயநீதியினால அவனோட சுய மகிமைக்காக அவனுடைய பிரச்சனை, அவனுடைய ஆவிக்குரிய பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக அவன் செய்கிற விஷயம் ஒரு சரியான விஷயம் இல்லை. சரியான இலைகளை அவன் தேர்ந்து எடுக்கல. அது அவனுக்கு ஒவ்வாமையை தான் கொண்டு வரும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம இதனால தெரிஞ்சு கொள்ள முடியுது. அப்போ இந்த அவங்களுடைய நல்ல செயல்களை குறிந்து அவர்கள் செய்கிற செயல்களை கொண்டு அவர்கள் எவ்வளவுதான் செய்ய முயற்சி செய்தாலும் அது ஒரு நல்ல பலனை அவர்களுக்கு கொடுப்பதில்லை அப்படின்றத பார்க்கிறோம். மூன்றாவதா தேவன் அதற்கு அவர்கள் செய்ததை பார்த்து அதுக்கு பதிலாக தேவன் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறார்ன்றதை நம்ம வாசிக்கலாம். தொடர்ந்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்க கேட்கும். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஆமென். ஆமென். அப்ப இதுல நம்ம எல்லாருக்குமே இதுல இருக்கிற அந்த ரகசியம் தெரியும் இல்லைங்களா? பாவத்தை மூடுவதற்கு தேவன் அந்த அங்க இடத்துல ஒரு தோல் உடையை கொடுக்கிறாருன்னா அந்த இடத்துல ஒரு மரணம் நேரிட்டதா இருக்கணும். அப்போ ஏதோ ஒரு மிருகத்தின் தோலை தான் அவர் கொடுத்திருக்கிறார். அந்த மிருகம் அந்த இடத்துல இறந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறது. அப்போ தேவன் வரப்போகிற காலத்தை குறிக்கும் வகையில தான் ஒரு மிருகத்தை எடுத்து அதனுடைய தோலை எடுத்து அந்த தோலை தான் அவர்களுக்கு கொடுக்குறாரு. இது தேவனுக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு ஆடையை அவங்க இனிமே அணிந்து கொண்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவர்களும் சருமத்திற்கும் ஏற்ற வகையில ஒரு ஆடையை கொடுக்குறாரு. அவருக்கு தெரியும் இது ஒரு டெம்பரவரி உடை தான் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க இழந்து போன மகிமையை கொடுக்க போகிற வஸ்திரத்தை தான் நம்ம முதல் வசனமா பார்த்தோம் இல்லைங்களா? அந்த வெண் வஸ்திரத்தை கொடுக்கக்கூடிய காலம் வரும். அதற்கு தேவையான விஷயங்களை செய்து கொண்டே நான் வருவேன். இப்போதைக்கு டெம்பரவரியா அவர் செய்து கொடுக்கிற அந்த ஒரு உடை தான் இந்த தோல் உடையா இருக்குது. அதை தான் முதலாக
அந்த வஸ்திரத்தை தான் வந்துட்டு தேவன் செய்து கொடுத்த வஸ்திரத்தை தான் வந்து மனிதர்கள் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இங்க மறைந்திருக்கிற ரகசியம் என்னன்னா, பாவத்தை மூடுவதற்கு வந்துட்டு 2 வழிகள் தான் உண்டு. ஒண்ணு, மனிதன் அவனுடைய வழியிலே போய் அது வந்துட்டு இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளுறது. 2வது, தேவனுடைய வழியில நடந்து அவன் அந்த பாவத்திலிருந்து முழுமையா விடுதலை பெறுவது அப்படின்ட்டு 2 வழி தான் பார்க்க முடியும் இல்லைங்களா? அப்போ அத்தி இலைகள் வந்துட்டு மனிதன் தேர்ந்தெடுத்த வழியை காண்பிக்கிறது. ஆனால் தோல் உடை வந்துட்டு தேவன் தேர்ந்தெடுத்து கொடுத்த ஒரு வழியா இருக்குது. அதுதான் ரத்தம் வந்துட்டு சிந்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்க முடியுது. அதே போல மனிதனுடைய சுய முயற்சியும் தேவன் செய்து கொடுக்கிற ஏற்பாடுகளுக்கும் உள்ள அந்த வித்தியாசம் வந்துட்டு இந்த வெளியரங்கமா தெரிகிறதா இருக்குது. அதே போல மனிதன் செய்தது தற்காலிகமானதா இருக்குது. அது வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு அந்த சரீரத்திற்குமே வந்துட்டு அது சரியில்லாத ஒரு முயற்சியா இருக்குது. ஆனா தேவன் கொடுக்கக்கூடிய வஸ்திரங்கள் நித்தியமானதா இருக்குது. மனிதனுடைய ஆத்மா நித்தியமாய் வாழக்கூடியதா இருக்கிறது தொட்டு தேவன் ஆத்மாவிற்கும் வந்துட்டு வஸ்திரத்தை கொடுக்கிறாரு. அதே போல மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த உடல் மண்ணுக்கு போகிற வரைக்கும் அதற்கு தேவையான உடல் வந்து எப்படிப்பட்ட உடை வஸ்திரம் அவனுக்கு இருக்கணுன்றதையும் அவர் செய்து கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவமானம் வந்துட்டு வஸ்திரத்தை மனுஷன் செய்து கொண்டுமே கூட அந்த அவமானத்திலிருந்து வெளியே வர முடியாம மறைந்திருக்கிற ஒரு கட்டம் உண்டு. அதே போல தேவன் அந்த அவமானத்தை நீக்கி அவன் வெளியரங்கமாய் சுத்தி திரிவதற்கான ஒரு ஆடையை அந்த இடத்துல செய்து கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த 2ல எதையாவது ஒண்ணு நம்ம தேர்ந்தெடுத்தே தான் ஆகணும். அன்னைக்கு எப்படி ஆதாம் ஏவாள் வந்துட்டு தேர்ந்தெடுத்தாங்களோ அதே போல தேவன் கொடுக்கிற வஸ்திரத்தை நம்ம அணிந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யணும். ஏன்னா மனிதனுடைய முயற்சிகள் எப்படிப்பட்டதா இருக்குன்றத அநேக இடங்கள்ல நம்ம வசனத்துல பார்க்க முடியும். வாசிக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆமென். ஆமென். அப்ப அதனாலதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அது தோல் உடைகளை கொடுக்குறான்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு ரத்தம் சிந்துதல் இருக்கிறது. ரத்தத்தால் தான் வந்துட்டு அந்த பாவங்கள் வந்துட்டு சுத்திகரிக்கப்பட முடியும்ன்றத முன்கூட்டியே அவர்களுக்கு சொல்லும் விதமாக தான் தேவன் வந்துட்டு அந்த தோல் உடைகளை கொடுத்து இருக்கிறார் இல்லைங்களா? அப்ப முதலாவது நற்செய்தி தேவன் வந்துட்டு அந்த ஆதி நற்செய்தி என்னன்னா ரட்சிப்பின் அஸ்திபாரம் அங்கேயே போடப்பட்டுதான் இருக்கிறது. அப்ப எதுவுமே அவர் செய்யறதுக்கு முன்பாக ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாமை அனுப்புறதுக்கு முன்பாகவே தேவன் அவர்களுக்கு அந்த இதை கொடுத்துட்டு தான் வஸ்திரத்தை கொடுத்துதான் அவங்க அனுப்புறாரு பாருங்க. அப்ப ரட்சிப்பின் அஸ்திபாரம் தேவனுடைய இடத்திலிருந்து வெளியே வரும்பொழுதே போடப்பட்டு விட்டதா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதைதான் தொடர்ந்து இந்த ரத்தம் சிந்துதல் சிலுவை மரணம் வரைக்கும் வந்து தேவனுடைய அந்த ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளாக தான் நம்மளுடைய ஆத்மாவுக்கு வஸ்திரத்தை தேவன் வந்துட்டு தயார் செய்கிறான்றதை பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் முடிஞ்சு மனுஷன் வந்துட்டு தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கைய வந்துட்டு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு வந்து பல சந்ததிகளா வந்துட்டு அவன் இருக்கிறான் பாருங்க. அப்படி இருக்கும்போதும் கூட அதுல இருந்து தனக்கென ஒரு சந்ததியை அவர் தேர்ந்தெடுத்து அவர் செய்கிற விஷயங்களை அந்த வஸ்திரத்தை குறித்த விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஆமென். அப்போ இஸ்ரேல்ல முதலாக ஒரு ஆசாரியரை வந்துட்டு தேவன் வந்து ஏற்படுத்துகிறாரு. அப்ப அந்த இடத்துலதான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. தேவனுடைய சந்நிதியில வேலை செய்யறதற்கும் தேவனுடைய பிரிக்கி எடுக்கப்பட்ட அந்த ஜனங்களை அவங்கள வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கும் ஆசாரியர்களா இருந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கும் முதலாவது வந்துட்டு ஆரோனை அவர் ஏற்படுத்துகிறார். அப்போ ஆரோனை ஏற்படுத்தும் போது சொல்லுகிறார் பாருங்க, மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. இது தேவனுடைய டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருக்குது. அந்த பரிசுத்த வஸ்திரங்கள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் கூட்டத்தில் இருந்தும் ஆசாரியான தனியா பிரித்து எடுக்கிற விஷயங்களா இருக்குது. அது இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் முழுமையா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அநேக விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த உடையில போட வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இந்த எல்லா வசனமும் அந்த பரிசுத்த வஸ்திரமா அவன் அதை அணிய வேண்டும். தேவனுக்கு முன்பாக மனிதர்களுக்கு பதிலாக அவன் அந்த பாவ நிவர்த்திகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரியனுக்கு அந்த பரிசுத்த ஒரு வஸ்திரத்தை பத்தி தேவன் பேசுகிறார். அது 43ஆம் வசனம் அதே அதிகாரத்துல வாசிக்கலாம். ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீட தண்டையில் சேரும் போதும் அக்கிரமம் சுமந்த அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும். அது அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை. ஆமென்.
ஆமென். அப்போ இந்த 2ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் உள்ள இருக்க என்னென்னலாம் வந்து இந்த வசனத்துல இருக்கணும், போடணும்ன்றத வந்துட்டு தேவன் குறிப்பா சொல்லிக்கொண்டே வராரு பாருங்க. ஏன்னா எல்லாத்துலயும் வந்துட்டு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உள்ளதா இருக்குது. அப்ப இவ்வளவு விஷயங்கள வந்துட்டு அவர் செய்யணுமா? அவர் சொல்லணுமா? ஆனா அவர் குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அந்த 43வது வசனத்துல சொல்றாரு, ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது, பலிபீட தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்த அவர்கள் சாகாதபடிக்குன்னு சொல்றாரு பாருங்க. அப்போ எப்படிப்பட்ட வஸ்திரத்தை அணிந்தவர்களாய் என்னுடைய சன்னதிக்கு முன்பாக நீங்கள் மீண்டுமாய் வர முடியும் அப்படின்றத அவர் சொல்லுகிறாரு. அப்போ அததான் அந்த அநேக விஷயங்கள் அந்த உடையில அவர் வந்துட்டு அந்த வஸ்திரத்துல செய்ய வேண்டிய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு தான் இதை சொல்றாரு. அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும்னு சொல்றாரு. இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை. அப்ப லேவியர்களா வர எல்லாருமே இதை அணிந்தவர்களா இருக்கணும். எஸ்பெஷலி அவங்க வந்துட்டு ஒரு ஆசாரியர்களா வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது. அப்போ நிறைய விஷயங்கள் இந்த 40 வசனங்கள்ல நடுப்புற சொல்லப்பட்டிருக்கும். ஏபோத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஏபோதுன்றது வந்துட்டு தேவன் வந்துட்டு மனிதனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த சேவை செய்கிற அந்த பொறுப்பு ஆசாரியர்களுக்கு உண்டு அப்படின்ற குறிக்கும் வகையில அந்த ஏபோத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அதே போல அவருக்கு ஒரு மார்பு பலகை சொல்லப்பட்டிருக்கும், பிரஸ்ட் பிளேட்னு சொல்லிட்டு. அது ஜனங்களை அவர் நினைவு கூறும் வகையில ஜனங்கள் மீது அன்பு கொண்டவராய் அந்த ஆசாரியன் நடந்து கொள்ள வேண்டும் என்றதை நினைவுபடுத்தும் வகையில தான் அந்த மார்பு பலகை இருக்கும். அந்த மார்பு பலகையில 12 கோத்திரங்களுடைய அடையாளங்கள் இருக்கப்படும். அதே போல ஒரு நீல அங்கி, ஒரு ரோப் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அது பரலோகத்துல இருக்கிற அந்த நடப்பு சம்பந்தப்பட்டவைகளா அதை குறிக்கும் வகையில அந்த நீல அங்கி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வஸ்திரத்துல மணிகளும் மாதுளைகளும் தொங்கிக் கொண்டு இருக்கும். அப்போ அந்த மணிகளும் மாதுளைகளும் ஒரு சாட்சியாகவும் கனிகளை கொடுக்க வேண்டிய மனிதனா அவன் இருக்கிறான் அப்படின்றத புரிந்து கொள்ளும் வகையில அதை குறிக்கும் வகையில அந்த மணிகளும் மாதுளை இருக்கிறதுன்னு சொல்லி வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். அவர்களுக்கு ஒரு தலைக்கவசம், அந்த டர்பன் அப்படின்றது ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கும். பரிசுத்த சிந்தனை உள்ளவர்களாய் அந்த சிந்தனை இருக்க வேண்டும்ன்றதை குறிக்கும் வகையில தான் அந்த தலைக்கவசம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு பொன் பலகை இருக்கும். அதுல வந்துட்டு கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்ற அடையாளம் இடப்பட்டதா இருக்கும். அவங்களுக்கு ஒரு உடுப்பை இருக்கும், டியூனிக்னு சொல்லிட்டு. அது தேவனுடைய நீதி என்று சொல்லப்பட்டிருக்கும். அதே போல ஒரு இடுப்பு பட்டை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அதுதான் வந்துட்டு அவர்களுக்கு இருக்கிற கச்சை. அது வந்துட்டு ஆயத்தம் அப்படின்னு சொல்லி, ஆயத்தம்ல ஒழுக்கு அப்படின்றத குறிக்கும் வகையில இருக்கும். அவருடைய உள்ளாடைகள் கூட பாத்தீங்கன்னா உள்ளங்கச்சை அப்படின்னு சொல்லப்பட்ட லினன்ற அந்த ஒரு துணியில தான் அவங்க போட்டிருப்பாங்க. இது மாம்சத்தை மூடும் ஒரு பரிசுத்தம்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணத்தோட, ஒரு அர்த்தத்தோட அந்த ஆசாரியர்களுடைய உடுப்பை வந்துட்டு தேவன் கொடுத்திருப்பாரு. இது உலகபூர்வமாக சரீரத்தை மறைக்கக்கூடிய அந்த ஒரு வஸ்திரமா இருந்தாலும் கூட, அதன் மேல இருக்கிற ஒவ்வொன்னும் அது எல்லாமே ஆவிக்குரிய ஒரு அர்த்தத்தோட தான் அது மேல இருக்க அந்த உடுப்பு வஸ்திரத்து மேல இருக்கிற விஷயங்கள அவர் வந்துட்டு அணிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு அந்த ஆசிரியர்களை வந்துட்டு அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. அதை அவர்கள் செய்யணும், சந்ததி சந்ததியா அவர்கள் செய்யணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய சந்ததிக்கு சரியான ஆவிக்குரிய ஒரு நிலை தேவைப்படுது. அந்த நிலையில இருக்கும்போது அந்த நிலை எப்படிப்பட்டதா இருக்குன்றத புரிந்து கொள்வதற்காகத்தான் இதெல்லாம் ஒரு நிழலாக கொடுக்கப்பட்ட விஷயங்கள்னு சொல்லி நமக்கு இன்னைக்கு தெரியும் பாருங்க. ஏன்னா தேவன் இதை எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவை மனிதன் உலகத்துல தோன்றும் பொழுது அவரே பிரதான ஆசிரியராக இருந்து இதை எல்லாத்தையும் வந்து அவர் நிறைவேற்றி காண்பித்தார்ன்றதை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ தாம் முன் நிற்போரை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் தரும் உடை வந்துட்டு இது பரிசுத்தத்திற்கான அடையாளமா இருக்குது இந்த வஸ்திரம். அப்போ இது ஒரு உதாரணமா வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கேயே செய்வித்தான். ஆமென். அப்போ 12 புத்திரர்கள் இருந்துமே கூட அந்த ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குவதற்கும் தேர்ந்தெடுக்கிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா அன்பு அதிகமா அவர்கிட்ட இருக்கிற தோட்டு நீதான் என்னுடைய அடுத்த வாரிசுன்னு சொல்லி அவன் பிரித்து எடுக்கிறார், அனாய்ட் பண்றாரு பாருங்க. அதற்காகத்தான் அந்த பல நிறம் உள்ள அந்த அந்த வஸ்திரத்தை யோசேப்புக்கு இஸ்ரவேல் அவர் கொடுக்குறாரு, யாக்கோபு கொடுக்குறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப 12 புத்திரர்கள் இருந்தாலும் கூட அவருடைய தேர்வு யோசேப்புவா தான் இருக்கிறாரு. அதை குறிக்கும் வகையில தான் ஒரு வஸ்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வஸ்திரம் அநேக பேருக்கு வந்துட்டு அவங்களுடைய சகோதரர்களுக்கு பொறாமையை உண்டாக்கினாலும் கூட அந்த பிரித்து எடுக்கப்படுதல் இந்த வஸ்திரத்தின் மூலமாய் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படி ஆசாரியர்களை பிரித்து எப்படி எடுக்கிறாரோ
தேவன். அதே போலதான் இந்த வஸ்திரங்கள் ஒரு பிரித்து எடுப்பதற்கு உதவுகிறதா இருக்குன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுது. அப்ப நீதான் என்னுடைய வாரிசு, நான் உண்மையில் அன்பா இருக்கிறேன், நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், உனக்கு சகல பொறுப்புகளும் அதிகாரமும் உனக்கு உண்டு அப்படின்றத குறிப்பிடும் வகையில தான் அந்த வஸ்திரத்தை யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வஸ்திரமே அவன் விற்கப்படுவதற்கு காரணமாயும் இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த வஸ்திரம் ரெப்ரசன்ட் பண்ண அந்த அதிகாரமும் அந்த தேர்வும் அது தொடர்ந்துதான் இருந்துச்சுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் யோசேப்போட வாழ்க்கையில். இன்னொரு உதாரணம் பாத்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, எலியா அவர் எலிசா பார்க்கும் பொழுது அவர் அவர் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான்னு சொல்லி வசனங்கள் இருக்கும். அப்போ எலிசாவை தேர்ந்தெடுக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த வஸ்திரத்தை பயன்படுத்தி தான் அந்த சால்வையை போடுவாரு. அவர் எதுவுமே பேசாமல் அந்த சால்வையை போட்ட உடனே கூட எலிசா என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வசனத்துல, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்து உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின் தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. அப்போ எலிசா அவரை கூப்பிடும் பொழுதே அந்த வஸ்திரத்தை வைத்து கூப்பிடுகிறார். அந்த இடத்துல அவருக்கு அது எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா அந்த தேர்வு அங்க நடக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த வஸ்திரம் அந்த தேர்ந்தெடுக்கிறதே அங்க குறிக்கிறதா இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியுது. அதே வஸ்திரம், அதே சால்வை தான் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, அப்போ எலியா வானத்துல எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த சால்வை தான் கீழே விழுகிறதுன்னு சொல்லி பார்க்க முடியும். அந்த சால்வையை எடுத்து கொண்டுதான் திருப்பியும் அடுத்தத அவருடைய வேலைகளை, தீர்க்க தரிசன வேலைகளை தொடர்வதற்கு எலிசா முயற்சி செய்வாரு. அந்த துணியை வைத்து தான் மீண்டுமா யோர்தான் நதியை அவர் பிரிச்சு அந்த இடத்துக்கு கிராஸ் பண்ணி போவார்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும். அப்போ எலிசா அதே சால்வையை எடுத்து அணிந்து கொள்கிறார். அப்போ அந்த இடத்துல எலியாவிடத்துல இருந்த அந்த மேலாடை, அந்த அதிகாரம், அந்த தேர்வு, அது எல்லாமே அப்படியே எலிசாவுக்கு மாறுகிறதா குறிக்கிற வகையில அந்த வஸ்திரம் அந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்க முடியும். அப்போ வஸ்திரம் பரிசுத்த சந்ததிக்கும் அந்த பரிசுத்தப்படுத்துவதற்கும் ஒரு காரணமாக வஸ்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுது. வாசிக்கலாம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் வசனம் 6, 7. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். ஆமென். ஆமென். இப்படி வஸ்திரம் பரிசுத்திற்காக நியமிக்கப்பட்டு மனிதர்களுக்கு வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டிருந்த காலகட்டத்திலுமே கூட ஒரு கட்டத்துல இந்த ஏசாயா காலகட்டத்துல பாருங்க, எல்லாருடைய நீதியும் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லி கொடுக்குது. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மனிதன் ஆதாம் காலத்துல இருந்தே எப்படி ஒரு இலையில அவனுடைய ஆதையை அவன் செய்து கொண்டு அது உதிர்ந்துருமோ சொல்லி பயந்து கொண்டு இருந்தது போல மனிதர்களுடைய நீதிகள் எல்லாமே அழுக்கான கந்தையை போல தொடர்ந்து இருக்கிறத பார்க்க முடியுது. சரீரத்தை வேணா அவங்க சரீர அடையாளம் அவங்க மறைத்து கொண்டு இருக்கலாம், ஆனா அவர்களுடைய இருதயங்கள், அவங்களுடைய ஆத்மா அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. ஏன்னா அவர்களுடைய நீதிகள் எல்லாம் அப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லி கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த அழுக்கான துணின்றது கடவுளுக்கு பொருந்தாத, ஏற்ற வகையில இருக்காத மனிதனுடைய நீதிகளா இருக்குது. அந்த நீதிகள் அழுக்கு துணியா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருப்பாங்க. நம்மை பிரிப்பது, தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது நம்முடைய பாவங்கள் மட்டும் இல்லை, நம்ம சரியா செய்து கொண்டிருக்கிறோம்னு நினைக்கிற நம்மளுடைய நீதிகளுமே கூட நம்மளை ரட்சிக்க முடியாது. அது நம்மளை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறதா இருக்குன்றத இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அதே போல மனுஷனுடைய நீதிகள் ஏற்கப்படாததா இருக்கு பாருங்க. தேவன் இல்லாமல் எந்த மனுஷனும் எந்த நன்மையையும் செய்ய முடியாது, அது கடவுளுக்கு முன்பாக தீட்டானதாகவே காணப்படுகிறதுன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லி கொடுக்குது. அதே போல உலரும் இலையை போல மனிதனுடைய நன்மை நிலையற்றதா இருக்குது. ஒரு நேரம் அவன் நன்மையான காரியங்களை செய்ய துணிவான், இன்னொரு பக்கம் அதை செய்யாமல் இன்னொரு காலகட்டத்தில் அவன் விட்டுடுவான்னு சொல்லி பார்க்கிறோம். அது உலரும் ஒரு இலையை போலதான் இருக்குது, பாவத்துக்கு இழுத்து செல்லும் வழியாகவும் இருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து நான் நன்மையை செய்கிறேன்னு சொல்லிட்டு சுய எண்ணங்களோட ஒவ்வொரு சுய நீதியோட செய்து கொண்டு இருக்கிறவனுக்கு ஒரு கட்டத்துல மேன்மை அந்த மேன்மை பாராட்டுகிறவனா அவன் மாறுகிறான். அது அவனை பாவத்துக்கு இழுத்து செல்லும்
ஒரு இடமாவும் ஆயிடுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதுல அனைவரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, நாங்கள் அனைவரும்னு சொல்லி. அப்ப யாருமே இதுக்கு விதிவிலக்கு இல்ல பாருங்க. ஏன்னா ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசித்து பாத்தீங்கன்னா, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அப்படின்னு சொல்லி அந்த வசனம் முடியும். அப்போ ஒருவரும் பாவம் செய்யாமல் இல்ல. எல்லாருமே இந்த அவர்களுடைய நீதிகள், இந்த உலகத்துல இருக்கிறவங்களோட நீதிகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அது வந்துட்டு ஒரு அழுக்கான ஒரு கந்தையை போலதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இதுல யாருக்கும் எக்ஸெப்ஷன் கிடையாது. அப்ப தேவன் தரும் நீதியை எடுத்துக் கொள்கிறவர்களுக்கு மட்டும்தான். அப்போ அந்த நீதி இருக்கும்போது மட்டும்தான் இந்த சுயநீதி விட்டு நம்ம வந்துட்டு வெளிவர முடியும்ன்றத பார்க்க முடியுது. அப்போ தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற நீதி எந்த இடத்துல உண்டோ, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசித்து பார்க்கும்பொழுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்ன்ற வசனத்தை பார்க்க முடியும். அப்போ தேவனுடைய நீதியாக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அவருக்குள் தான் தேவனுடைய நீதியா நம்ம ஆக்க முடியும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கு தேவனுக்கு முன்பாக சரியான ஒரு வஸ்திரமா நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும். அப்போ தேவன் ஒரு ப்ராஃபஸியே கொடுத்துருக்கிறாரு பாருங்க. மனிதனுடைய சுயநீதி, அவனோட வஸ்திரம் கந்தலா இருக்குது. ஆனா எப்படிப்பட்டதை நான் அதை மாற்றுவேன்னு சொல்லி வாசிக்கலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஆமென். அப்போ கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்வதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதியின் சால்வை நமக்கு கொடுக்கும் பொழுதுதான் நாம் எல்லோருமே கர்த்தருக்குள் பூர்மையா மகிழ முடியும் பாருங்க. ஏன்னா அதை தேவனே வந்துட்டு அணிவிக்கிறார்னு சொல்றதுதான் விஷயம். அணிவித்தார்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்பனா வந்துட்டு அவர் நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி அதை கொடுத்திருக்கிறார் அப்படின்றதுதான் உண்மை. மனிதனுடைய நீதியை அவர் உருவாக்கல, மனிதனை வந்துட்டு மேம்படுத்தல, அவருடைய நீதியை அவர் கொடுக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் ரட்சிப்பின் வஸ்திரங்களை அவர் வந்துட்டு எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ 11ஆவது வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பூமி தன் பூண்டுகளையும் விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லி முடியுது. அப்போ தேவன் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அந்த நீதியா இருக்கிற அந்த உடையை உடுத்தி அந்த நீதியின் சால்வையை நமக்கு தருகிறது தான் ஒரு ப்ராஃபஸியா இருக்கு பாருங்க. இதைத்தான் வந்து தேவன் வந்து வாக்களித்திருக்கிறாரு. அப்போ இந்த வஸ்திரத்திற்கு பின்பாக ஒரு இறையேல் இருக்குது. அது வந்துட்டு பாவத்தை குறிக்கிற வஸ்திரங்களும் இருக்குது, மனம் திரும்புதலை குறிக்கிற வஸ்திரங்களும் இருக்குது, தேவனுடைய நீதியை குறிக்கிற வந்துட்டு வஸ்திரங்களும் இருக்குதுன்னு சொல்லி நான் பார்க்க முடியுது. அப்போ இதை ஃபுல்லாவே வேதாகமத்துல அநேக இடங்கள்ல இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முக்கியமா வந்துட்டு ஒரு செயல் இருக்குது, இந்த உடைகளை கிழித்துக் கொள்ளுகிற வஸ்திரத்தை கிழித்துக் கொள்ளுகிற ஒரு பழக்கம் வந்துட்டு இஸ்ரேல் கிட்ட இருக்குதுன்னு சொல்லி, இஸ்ரேல் மக்கள்கிட்ட இருக்குதுன்னு நம்ம அநேக வசனங்கள்ல பார்க்க முடியும். அப்ப அதை ஏன் செய்யறாங்கன்னா, அதுக்கு என்ன விதமான அர்த்தம் கொடுக்கப்படுதுன்னா, ஒரு மிகுந்த துக்கமோ இல்ல ஒரு அதிர்ச்சியோ இல்ல ஒரு மன கஷ்டமோ இல்ல தேவனுக்கு முன்பாக பாவம் செய்ததுனால வர அந்த குற்ற உணர்ச்சினாலேயோ செய்கிற ஒரு விஷயமா தான் இந்த வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிற பழக்கம் பாருங்க அவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. அப்போ அது ஏன் செய்யப்படுகிறதுனா, ஒரு பாவ உணர்வு அந்த வந்துட்டு இல்ல நியாய தீர்ப்பு வருகிற நேரங்கள், அந்த மாதிரி நேரத்துல மனிதர்கள் வந்துட்டு அந்த இடத்துல அவருடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறார்கள்னு சொல்லி வந்துட்டு பார்க்க முடியுது. இது நீங்க ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, ராஜா நியாய பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டுன்னு சொல்லி இந்த மாதிரி இன்னும் அநேக எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். யோபுல கூட வந்து சொல்லப்பட்டிருக்கும் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்களை நம்ம பார்க்க முடியும். அதாவது நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளை கேட்ட பொழுது அதை விட்டு நம்ம எவ்வளவு விலகி போய் இருக்கிறோம் அப்படின்றத புரிந்த உடனே அந்த மனஸ்தாபம் வந்து அந்த ராஜா வந்துட்டு இந்த உடையை கிழித்துக் கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ மனிதன் தன்னுடைய நிலையை எப்பெல்லாம் உணர்கிறானோ அது வந்துட்டு எவ்வளவு பெரிய ஒரு டிஸ்டன்ஸா தேவனுடைய நீதிக்கு எகென்ஸ்டா இருக்குதுன்றதை புரிந்து கொள்ளும் பொழுது அந்த இஸ்ரேல் மக்கள் அநேக இடத்துல அவங்க வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இது மனம் திரும்புதலுக்கு இல்ல மனம் திரும்புவதற்கு முன்னாடி ஸ்டெப்ல இந்த ஆடைகளை கிழித்துக் கொடுக்குற பழக்கம் உண்டவர்களாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அதே போல இந்த ஆடைகளை தவறான இடத்துல
தவறான நோக்கத்தோட கிழித்து கொள்கிறவர்களையும் நம்ம பார்க்கிறோம். அது வந்துட்டு உண்மை இல்லாத ஒரு வெளிப்புற நாடகத்துக்காக அந்த செயலை செய்கிறதை நம்ம பார்த்திருக்கிறோம். இது வந்துட்டு ஒரு போலித்தனமான ஒரு விஷயமா இருக்குது. மத்தேயு 26 65 வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவ தூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன, இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ தண்டிக்கிறதற்காகவே வந்துட்டு ஒரு வெளிப்புற ஒரு நாடகத்தை வெற்றி போலித்தனமா தன் உடையை கிழித்துக்கிற பழக்கமும் வந்துட்டு இருந்தது. அப்போ உடையை கிழிக்கிறது, அப்போ அந்த வந்துட்டு 2 விதமாவும் செயல்படுது இல்லைங்களா? உண்மையான துக்கத்தையும் வந்துட்டு அது குறிக்கிறதா பார்க்கிறோம். அதே போல வெளிப்புறமா இல்லாம உண்மை இல்லாத ஒரு வெளிப்புற நாடகத்தை வந்துட்டு செய்யறதுக்காகவும், உள்ளம் மாறாம வெளிப்புற மார்க்கமா செய்கிற இந்த காரியமாவும் இது இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் இந்த வெளிப்புற வஸ்திரத்தை கிழித்துக் கொள்ளதான் அவர் ஆசைப்படுகிறாரா? அதுதான் அவர் கேட்கிறாரா? அப்ப தேவன் திருத்தம்னு நினைக்கிறது வந்துட்டு உண்மையான மனம் திரும்புதல். அவர் உள்ளத்தை கிழித்துக் கொள்ளதான் அவர் சொல்லுகிறாரு பாருங்க. அது ஒரு சடங்கு போல இவர்கள் வந்துட்டு வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளுறாங்க. அவர் வந்துட்டு இதயத்தை தான் நீங்க கிழித்துக் கொள்ள வேண்டும் சொல்லி வந்து சொல்லுகிறார். வாசிக்கலாம். யோவேல் 2 13 நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். அப்போ தேவன் விரும்புறது வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்கள்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவர் எப்பொழுதுமே அந்த ஆவிக்குரிய வஸ்திரம் எங்க இருக்குதுன்றதை பார்க்கிறாரு. அந்த ஆவிக்குரிய வஸ்திரம் இருதயத்தை மறைத்து கொண்டுதான் இருப்பதா இருந்தா அதை வந்துட்டு நீங்கள் கிழித்து கொண்டு இருதயத்தை எனக்கு முன்பாக நிறுத்துங்கள்னு சொல்லுகிற ஒரு காரியமா தான் தேவன் சொல்லுகிற அந்த வஸ்திர கிழிப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இரண்டாவதா, இந்த இரட்டு உடுத்தி இருப்பதுன்னு சொல்லி ஒரு சாக்கு உடை அந்த அணிந்து கொள்ளுகிறத ஒரு வழக்கமும் வந்துட்டு அவர்களுக்குள்ளே இருந்துச்சு. இதுவும் வஸ்திரத்தை குறித்த ஒரு விஷயம்தான். அப்போ தாழ்மைக்கும் மனம் திரும்புதலுக்கும் துக்கத்தை கொண்டாடுவதற்கும் இந்த காரியங்களை வந்துட்டு அநேகம் செய்திருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம யோனாலா கூட நம்ம பார்க்கலாம். நினிவேல் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்து பெரியோர் முதல் சிறியோர் வரை இரட்டுடுத்தி கொண்டார்கள்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ அநேக இடத்துல தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறதற்காகவும் மனம் திரும்புதலுக்காகவும் முக்கியமா துக்கத்தை கொண்டாடுவதற்காகவும் இரட்டுடுத்தி வந்து உட்கார்கிற வழக்கம் உண்டு. அது வந்துட்டு அந்த சாக்கு உடை அந்த வஸ்திரத்தை அணிந்து அப்ப அந்த வஸ்திரங்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு இறையியலை பத்தி பார்த்து கொண்டு இருக்கிறோம். வந்துட்டு ஒரு 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 விஷயத்த வந்துட்டு முன்னிறுத்துக்கிறதா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ வஸ்திரங்களை கிழித்து கொள்ளுகிறது ஒரு 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 விஷயத்தை வந்து முன்னிறுத்துகிறது. அதே போல சாக்குடை அணிதல் வந்துட்டு ஒரு விஷயத்தை முன்னிறுத்துகிறது அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுது. அப்போ அந்த இடத்துலயும் நம்ம வந்துட்டு அநேக வசனங்களை பார்க்கலாம். நெகேமியால நம்ம பார்க்கலாம். எஸ்தர்ல கூட நடந்த யாவற்றையும் மோர்தெக்காய் அறிந்த போதும் சொல்லி எஸ்தர் 4 இருக்குது. அப்போ மோர்தெக்காய் தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டுடுத்தி கொண்டு இப்போ இஸ்ரேலுக்கு எதிரான அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்ட போது அதை கேட்டவனா வந்துட்டு அந்த மனக்கசப்பு ஆழ்ந்த மனக்கசப்பை வந்துட்டு அவன் வந்து சொல்லி செய்கிற வழக்கத்துல அவனுடைய உடைகளை கிழித்துக் கொள்கிறத சொல்லி நம்மளால பார்க்க முடியும். அப்போ இதுவுமே வந்துட்டு இந்த இரட்டுடுத்தி கொண்டு உட்காருவதுமே ஒரு தற்காலிகமான ஒரு சொல்யூஷனை தவிர நிரந்தரம் அல்ல பாருங்க. இதனால வந்துட்டு துக்கம் வந்துட்டு சிறிது நாட்கள் கழித்து நீங்குமே தவிர உண்மையான அந்த அந்த புலம்பல் களிப்பாக எப்ப மாறும்? வாசிக்கலாம். சங்கீதம் 30 என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஆமென். அப்போ அந்த மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர்னு தேவன் துக்கத்தை பார்த்தீங்கன்னா சந்தோஷமான உடையாக மாற்றுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த இறையியல் வெளிப்பட தோற்றத்தை உடையதா இருந்தாலும் கூட அது வந்துட்டு எதை சிக்னிஃபை பண்ணுது அப்படின்ற விஷயங்களை தான் நம்மளால பார்க்க முடியுது. வஸ்திரத்திற்கு அந்த அடையாளங்கள் கொடுக்கப்பட்டதா இருக்கு. அப்போ இந்த அழுக்கான வஸ்திரங்கள் வந்துட்டு தேவன் அகற்றதான் அவர் விரும்புகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த வஸ்திரங்கள் அகற்றப்படும் பொழுது அந்த பாவம் அந்த இடத்துல அகற்றப்பட்டு விட்டு தேவனுடைய நீதி விளங்குகிறத சொல்லி நல்லா பார்க்க முடியும். ரெண்டாவதா, இயேசு அவர் வஸ்திரத்தின் அந்த ரகசியங்களை வந்துட்டு வெளிப்படுத்துகிறார். அந்த ரகசியம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால வாசிக்க முடியுது. வாசிக்கலாம். மத்தேயு 9 ஒருவனும் கோடை துண்டை பழைய வஸ்திரத்தோடே இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடே இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். ஆமேன். ஆமேன். அப்ப பாருங்க, தேவன் 2 இந்த வஸ்திரங்களை பத்தி இங்க இடத்துல குறிக்கிறாரு பாருங்களேன். பழைய வஸ்திரம் சொல்லி வந்துட்டு ஒண்ணு இருக்குது, அது இன்னொரு புதிய வஸ்திரமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இது ரெண்டையும் வந்துட்டு கலக்க கூடாது
ரெண்டுமே தனித்தனியா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. பழைய மனுஷன் வந்துட்டு புதிதாக கொடுத்திருக்கிற அந்த கிருபை, தேவனுடைய கிருபையா இருக்குது இல்லையா? தேவனுடைய நீதியை நம்ம கிருபையால தான் பெற்றுக்கொள்கிறோம். அத வந்துட்டு பழைய மனுஷன் வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் தவிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த பழைய மனிதனை கலைந்து போட்டு தான் தேவனுடைய கிருபையை நம்ம வந்து பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்ப அந்த பழைய உடை மனிதனுடைய சுயநீதியையும், அவனுடைய பழைய வாழ்க்கையும் குறிக்கிறதா இருக்கு. இந்த சுயநீதியில வந்துட்டு மூழ்கி திளைத்திருக்கிற அந்த பழைய மனுஷன் புதிய வஸ்திரம் தேவனை கொடுக்கும் பொழுது, கிறிஸ்துவின் நீதியும் அவருடைய புதிய வாழ்க்கையையும் அந்த புதிய ஆடையா வஸ்திரம் அவர் கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறான். அப்போ அநேக நேரங்கள்ல ஒரு சில விஷயத்த மட்டும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க. தேவன் சொல்லுகிறார், இது ரெண்டையும் ஒண்ணா இணைக்கவே முடியாது, ரெண்டும் சேர்ந்து ஒன்றாக வேலை செய்ய முடியாது அப்படின்றதுதான் நமக்கு இந்த வசனம் மூலமா சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ 2 விதமான வஸ்திரங்கள் உண்டு. பழைய வஸ்திரம் உண்டு, புதிய வஸ்திரம், தேவன் கொடுக்கிற புதிய வஸ்திரம் உண்டு அப்படின்றத இந்த வசனம் சொல்லிக் கொடுக்குது. அப்போ இது உண்மையான வெளிப்பாடு. தேவன் வந்துட்டு மறுரூபமாகும் பொழுது மார்க் 9:3 அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல் பூமியில எந்த வண்ணனாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடா தேவன் அந்த இடத்துல கொடுக்குறாரு பாருங்க. தேவன் வந்துட்டு மனிதன் இறுதியில பெறுகிற அவர் வந்துட்டு அந்த மறுரூபம் ஆகிறாரு. நாம எல்லோரும் மறுரூபம் ஆகிறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நம்முடைய வஸ்திரங்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்றத தேவன் இங்க உலகத்துல இருக்கும் போதே அதை காண்பித்து கொடுத்திருக்கிறார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல பூமியில் எந்த வண்ணனாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையை பிரகாசித்தது. அப்படிப்பட்ட வஸ்திரத்தை தான் தேவன் வந்துட்டு நாம மறுரூபம் போதும் கொடுக்கக்கூடியதா இருக்கிறார். அதற்காகவே அந்த இடத்துல தேவன் மறுரூபம் ஆகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இது வந்துட்டு ஒரு அதிசயம் அல்ல, இது ஒரு வெளிப்பாடு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். மனிதன் இப்படியாகத்தான் வந்துட்டு இருக்கணும்னு சொல்லி அவர் தேவன் சொல்லி கொடுக்கிறார். இதற்காகத்தான் அவன் வேலை செய்யணும், இதற்காக தான் அவன் ஓடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட வஸ்திரமா இருக்குன்றத மனிதர்களுக்கு காண்பிக்கிறார் பாருங்க. அங்க 3 அப்போஸ்தலர்கள் இருந்து அவர்களால் அந்த விஷயத்தை பார்க்க முடியுது, எப்படிப்பட்ட மறுரூபம் அவர் ஆகிறாருன்னு சொல்லிட்டு. அப்போ அதே போல இன்னொரு இடத்துல கிறிஸ்துவன் வந்துட்டு கிழிக்கப்படாத ஒரு வஸ்திரம் சொல்லி அவர் வந்துட்டு போட்டிருந்த அந்த வஸ்திரத்தை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. யோவான் 19:23 போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியை எடுத்தார்கள். அந்த அங்கி அதை இல்லாமலும் மேலே தொங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்ததுன்னு சொல்லி பாருங்க. அந்த அங்கி பாருங்க, மேலே இருந்து கீழே வரைக்கும் தையலே இல்லாமல் முழுவதுமாக நெய்யப்பட்டதாக இருந்ததுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு கிழி இல்லை, ஒரே துணியா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய நீதி அப்படிப்பட்டதான் இருக்குதுன்றதை நமக்கு வந்துட்டு தேவன் வெளிப்படுத்துகிறார். அதுல நான் கொஞ்சம் நீதியை எடுத்துக்கிறேன், கொஞ்சம் நீதி மனுஷ நீதியை நான் கலந்துக்கிறேன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு தையலும் இல்லாமல் மேலே தொடங்கி கீழே வரைக்கும் முழுவதுமாக நெய்யப்பட்ட அந்த வஸ்திரத்தை போலதான் தேவனுடைய நீதி நம்மளை முழுவதுமாக ஒரு இடத்துல கூட குறைவு இல்லாமல் எல்லா கட்டத்திலும் நம்ம பாவங்களை மன்னித்து நம்மளோட தேவனுடைய நீதிக்குள் நடத்துகிற வஸ்திரத்தை தான் தேவன் நமக்கு கொடுக்குறான்னு சொல்லி நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கிறார். இறுதி பரியந்தம் வரைக்கும் நிலைத்திருக்கிற பிள்ளைகளுக்குன்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அப்போ ஒரு பக்கம் பழைய ஆடைகள் வஸ்திரங்கள் உண்டு, தேவன் கொடுக்கிற வஸ்திரங்களும் உண்டு. இந்த பழைய சுயநீதியின் வஸ்திரங்களை வந்துட்டு போட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் தான் இந்த பரிசேயர்கள் சதுசேயர்களை பத்தி நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 23:5 தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள், தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கின்னு சொல்லி பரிசேயர்களுடைய அந்த வெளிப்புற ஆடை அவருடைய சுயநீதியை தான் காண்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். ஒரு பக்கம் சொல்லி கொடுக்கிறார். அதே போல இன்னொரு பக்கம் தேவனுடைய நீதியில இருக்கிற அந்த வஸ்திரங்கள் வெளிப்படையான வஸ்திரங்களா இருந்தாலும் கூட அதை வந்துட்டு ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வந்து அதை தொடும்பொழுது அந்த வஸ்திரத்தின் நுனியை தொடும்பொழுது வந்துட்டு அவர் சுவஸ்தமாகறான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நீதி அது இப்போ அவருடைய ஆடைகள்ல கூட வஸ்திரத்துல கூட அது சரீரத்தை கவர் பண்ற வஸ்திரமா இருந்தாலும் கூட தேவன் நீதி ஆத்மா அவை வந்துட்டு இருக்கும்பொழுது அந்த வஸ்திரத்தை கூட தொடும்பொழுது அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ சரியாகிறான்னு சொல்லி புதிதான அந்த ஆடையை குறித்து அவர் சொல்லி கொடுக்கிறாரு. அப்போ இங்க நமக்கு வெளிப்பாடு என்னவென்னா, இங்க நோ ஆஃப் மெஷர்ஸ் பாருங்க. மனிதன் தன்னுடைய சுயநீதியை சில விஷயங்களிலும் சில நேரத்தில் தேவனுடைய நீதியையும் தேடுவதற்கு ரெண்டையுமே கலக்க முடியாதுன்னு தேவன் சொல்லி கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய சுயநீதிகளை முழுமையா நம்ம ஒதுக்கின பின்பே தேவனுடைய நீதிக்குள்ள அந்த வஸ்திரத்தை நம்ம எடுத்துக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க முடியும். வாசிக்கலாம். மத்தேயு 22:11-12. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். ஆமென். அப்போ சரியான வஸ்திரம் இல்லை,
அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவன் வந்துட்டு கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டவனாய் இருந்தும் கூட, அந்த விருந்திற்கு வந்தவனாய் இருந்தும் கூட, சரியான வஸ்திரம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது சபைக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு செய்தியா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அழைப்பை தேர்ந்தெடுத்து நம்ம வந்துட்டு சபைக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட தேவன் எதிர்பார்க்கிற அவருடைய அந்த வஸ்திரம், தேவன் நீதி என்னும் அந்த வஸ்திரத்தை நம்ம வந்துட்டு அணிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது, அந்த இடத்துல அந்த சபையில இருந்துமே கூட வந்துட்டு அவர்களை வந்துட்டு அவர் ஏற்றுக்கொள்கிறது இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது. அப்போ 1 கொரிந்தியர் 1:31 அவரே வந்துட்டு தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆடை எப்படிப்பட்ட ஆடை? இந்த வஸ்திரம் எந்த கல்யாண வஸ்திரம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவே நமக்கு வந்துட்டு அந்த நீதியா இருக்கிறன்றது தான் இந்த 1 கொரிந்தியர் 1:31 நம்ம வாசிச்சோம். அவரே தேவனால் நமக்கு நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் ஆனார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு நீதியாய் இருக்கிறார். அந்த வஸ்திரத்தை தான் நாம் அணிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்க முடியும். அப்படி இருந்தா மட்டும்தான் வந்துட்டு நம்ம கல்யாணத்திற்கு அழைத்த பிள்ளைகளா மட்டும் இல்லாமல் அதிலே இருக்கிற பிள்ளைகளாகவும் இருக்க முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:9. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாகியே இருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். ஆமென். ஆமென். அப்போ நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இது என்னுடைய சுயநீதி அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிற விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிற நீதியை உடையவனாய் இருந்து. அப்போ சுயநீதி அல்ல, கிறிஸ்துவின் நீதி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்துட்டு தேவன் விரும்புகிற அந்த வஸ்திரமா இருக்குது. இந்த வஸ்திரம் தான் இந்த கல்யாண விருந்து பரலோக ராஜ்யம்னு சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல ராஜாவா இருக்கிற தேவனை குறிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த கல்யாண ஆடைன்றது கிறிஸ்துவின் நீதி. அந்த நீதியை அணிந்து கொண்ட பிள்ளைகளாக இருக்கும் பொழுதுதான் அதற்கு சரியான பிள்ளைகள், அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவே அந்த வஸ்திரம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அவரை தான் அணிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லி அப்போஸ்தலர்களும் இதைத்தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாசிக்கலாம். ரோமர் 13:14. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். இப்போ ஒரு ஆடைய போல கிறிஸ்துவை நம்ம போர்த்தி கொள்ள வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கிறிஸ்து வெளியில் மட்டுமல்ல, ஓகேங்களா? அப்போ வெளியே போடுற வஸ்திரத்தை பத்தி குறிப்பிடப்படல. உள்ளமும் வெளிப்பாடும் முழுவதும் கிறிஸ்துவாகவே நம்ம மாறுகிற பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள்னு சொல்லி 1 பேதுரு 1:15 வாசிக்கிறோம். அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுதல்னா என்னன்னா, அவருடைய குணாதிசயங்கள் என்னவாய் இருக்கிறதோ அதை போலவே நாமளும் இருக்கிறது தான் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுதல். அதுதான் இயேசு கிறிஸ்துவை வஸ்திரமாக ஆகுதல் சொல்லி சொல்றோம். அதுதான் தேவனுடைய நீதியாய் இருக்குது. அப்ப தேவன் இதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தா இருக்கிறது போல என்னுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதா இருக்குதோ அதே குணாதிசயங்களை நீங்கள் வந்துட்டு நடக்கும்பொழுது உங்களோட நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் எப்படி இருக்கிறனோ அதே போல நீங்க இருங்கன்ற வசனங்கள் அநேக இடங்கள்ல வருகிறது. அது எல்லாமே இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆடையாய் வஸ்திரமாய் அணிந்து கொள்வதற்கு அதுதான் பாருங்க சரியான விஷயமா இருக்கு. லேவியராகவும் 19:2 கூட, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோரும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தரும் ஆகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நான் எப்படி இருக்கிறனோ அதே போல நீங்களும் இருக்கிறது தான் வந்துட்டு தேவனை இயேசு கிறிஸ்துவின் நம்ம வஸ்திரமா அணிந்து கொள்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 5:48 கூட, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அப்ப அவர் பூரணம் எல்லா விதத்திலையும் ஒரு சர்க்குணராய் இருக்கிறாருன்னா அதே போல நீங்களும் சர்க்குணராய் இருக்குன்னு சொல்லப்படுறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனை நம்ம வந்துட்டு ஒரு வஸ்திரத்தை போல அணிந்து கொள்ளுதல்ன்றது அவருடைய குணாதிசயங்களை அணிந்து கொள்றது தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப முதலாவது இது எந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஆமென்.
ஆமென். அப்போ நீங்க தரித்து கொள்ள வேண்டும்னு சொல்லி இந்த வசனம் முடியல பாருங்க. ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போ முதலாவது ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை நம்ம தரித்து கொண்டுட்டோம். அப்போ அதன்படி அதை நம்ம விசுவாசித்து நாங்கள் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொண்டு அவருடைய குணாதிசயங்களை மாதிரி தான் நாங்களும் நடக்கிறோன்றதை நம்ம விசுவாசிக்கிற பிள்ளைகளாக முதலாவது இருக்க வேண்டும். நம்மளே நம்ம டவுட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்குள்ள அந்த விசுவாசம் வேலை செய்ய முடியாதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ எந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கோ அன்னிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் சொல்லிதான் அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன். கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நம்ம எல்லோருமே தேவனுடைய குணாதிசயங்களை வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பெற்றுக்கொண்டவர்களா இருக்கணும். அந்த பெற்றுக்கொண்டவர்களா இருக்கிறோம். அதுபடி நடந்து கொள்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும்னு சொல்லிதான் நம்ம அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப அந்த நிலையில தினமும் நம்ம வாழணும்னு சொல்லிதான் ரோமர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம சொல்லி கேட்டோம். அப்ப பழைய மனுஷனை கழற்றி புதிய மனுஷனை அணிந்து கொள்ளுங்கள்ன்றதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு இல்லைங்களா? பழைய மனுஷனை நம்ம கலைந்து போடணும். அப்ப முதலாவது அந்த கலைந்து போடுகிற விஷயங்கள் வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 22 24 வரை. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். அப்ப பழைய உடுப்புக்கு மேல இந்த புதிய வஸ்திரத்தை போட முடியாது பாருங்க. பழைய மனுஷனுடைய அந்த வஸ்திரத்தை நம்ம கலைந்தவர்களா தான், இது ரெண்டையும் ஒன்னா சேர்க்க முடியாது நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்ப பழைய வஸ்திரத்தை கலைந்தவர்களா தான் நம்ம புதிய வஸ்திரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்ப இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை, அதான் அந்த பழைய வஸ்திரம் குறிக்கிறதுன்னு பாக்குறோம். அதை கலைந்து விட்டுதான், வஸ்திரத்தை போல கலைந்து போட்டுதான் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது பாருங்க. அப்போ நம்ம என்னைக்கு ஞானஸ்தானம் பெறுகிறோமோ அப்பவே தேவனுடைய குணாதிசயங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்குள்ள வந்தாகி விட்டது. இப்ப அதை நம்ம வந்து சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாக தான் நம்ம எல்லாருமே நம்மளுடைய நடக்கைகளை அதை வந்து காண்பிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்ப முதலாவது ரெகக்னைஸ் பண்ணணும், நம்ம அறிந்து கொள்ளணும். ஞானஸ்தானத்தினால வந்துட்டு நம்ம அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாகி ஞானஸ்தானம் பெற்றதை நம்ம அறியாமல் இருக்கிறீர்களான்னு ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கேட்கப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்போ ஞானஸ்தானத்தை அவர் பெற்றுக்கொண்டோம்ன்றதை நம்ம அறிந்து கொள்ளணும் முதலாவது. ரெண்டாவது நம்ம வந்து அதை கணக்கிடணும். அது எப்படிப்பட்ட கணக்காக இருக்கணும்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இப்படிதான் நம்மளை எண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கணும். நாமும் பாவத்துக்கு மரித்து தேவனுக்கு பிழைத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோன்றதை நம்ம எண்ணிக்கொள்ளணும். மூன்றாவது ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒப்பு கொடுத்து தேவனுக்காக காத்திருக்கிற வசனங்கள். பாவம் உடலில் ஆட்சி செய்ய நம்ம விடாம இருக்கணும். ஏன்னா சரீரத்துல ஐம்புலன்கள் தான் பாவத்திற்கான வேட்கையை வந்துட்டு உண்டு பண்ணுகிறதா இருக்கு. அதற்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 12, 13 பாத்தீங்கன்னா, ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்தவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ முதல்ல நம்ம அறிந்து கொள்கிறோம், தேவன் நம்ம வந்துட்டு ஞானஸ்தானத்தினால பழைய மனுஷனை சிலுவையில் அறையப்பட்டு விட்டான்னு சொல்லி. ரெண்டாவது கணக்கெடுக்கிறோம், நம்ம வந்து விசுவாசிக்கிறோம், நாமும் பாவத்திற்கு மரித்தவர்களாக தான் இருக்கிறோம், தேவனுக்கு என்று பிழைத்தவர்களாக இருக்கணும்னு சொல்லி. மூன்றாவது ஒப்பு கொடுக்கிறோம், அப்போ என்னுடைய பழைய இச்சைகளின்படி நான் நடவாமல் புதிய மனிதனுக்கான காரியங்களோட தான் நான் நகர்ந்து கொண்டுகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல்னு சொல்லி நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப நம்மளே நம்ம பிரித்து கொடுக்கணும். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையான காரியங்கள் என்னென்ன, தேவனுக்கு பிரியமான காரியங்கள் என்னென்ன, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் எப்படிப்பட்டதா இருக்குது, என்னை எப்படி இயக்குகிறது, என்னை எப்படி முன்னோக்கி அது செல்லுகிறது அப்படின்றத அறிந்தவர்களாய் பகுத்தறிந்தவர்களாய் நாம என்ன பண்ணுகிறோம், நம்ம நினைந்து அதை பத்தி செயல்படும் பொழுது நம்மளுடைய மனம் புதிதாகி நம்ம ஒரு காலகட்டத்துல முழுமையாக மறுரூபம் ஆகிறோம். அந்த மறுரூபத்திற்கு தான் எல்லோருமே அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ
இன்னொரு வஸ்திரத்தை பத்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதுதான் ஆவிக்குரிய அந்த வஸ்திரம். இந்த ஆவிக்குரிய வஸ்திரத்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கவசங்கள் இல்லைங்களா? அந்த சர்வாயுத வர்க்கங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எபேசியர் நமக்கு 6ஆம் அதிகாரம் 13 18 வரை நம்ம எப்போதும் வாசித்து பார்க்கும்பொழுது, அது எல்லாமே வஸ்திரத்துக்கு மேல போடுகிற அந்த கச்சையை பற்றியும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? சத்தியம் என்னும் கச்சை நம்ம அறையில் கட்டினவர்களாய் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. சத்தியம் என்ற கச்சை ஏன் கச்சைன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, கச்சை அந்த காலத்துல எதுக்காக நம்ம கட்டுவோம்னா, இடுப்புல அறையில எதுக்கு கட்டுறோம்னா, நம்மளுடைய வஸ்திரம் கீழே விழாம இருக்கிறதுக்கு தான் நம்ம அந்த கச்சையை கட்டுறோம் பாருங்க. அந்த கச்சை இல்லைன்னா வஸ்திரம் கீழே விழக்கூடியதா இருக்கும், நிர்வாணிகளை நம்மளை ஆக்கக்கூடியதா இருக்கும். அப்படின்றத குறிக்கும் வகையில தான் சத்தியம், தேவனுடைய அந்த சத்தியமான வார்த்தைகள் அது கச்சைன்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீதி என்னும் மார்க்கவசம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிசாசு கிட்ட ஆதியாகமத்துல பிசாசு மனிதர் ஸ்ரீயை பார்த்து சொல்றாங்க இல்லைங்களா, நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லுகிறான். சத்தியத்திற்கு மாறான விஷயத்த அவன் சொல்லுறான். தேவன் சொல்லியிருக்கிற அந்த கனிகளை நீங்க எப்ப புசிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் சாகவே சாவாயின்னு சொன்னாரு. அதுதான் சத்தியமான வார்த்தை பாருங்க. அந்த சத்தியத்திற்கு நேர் விரோதமான ஒரு பொய்யை அந்த ஸ்திரீ நம்பி நீ சாகவே சாவதில்லைன்னு பிசாசு சொன்னதை கேட்டு அந்த கனியை புசிக்கும் பொழுது அவருடைய நிர்வாணம் அவன் இடத்துல போகுது. ஏன்னா சத்தியம் என்னும் கச்சை அந்த இடத்த விட்டு போயிடுதுன்றதை பார்க்கிறோம். அப்போ நிர்வாணியாகளா அவங்க நிக்கிறதுக்கான காரணம் சத்தியம் என்ற கச்சை இல்லாமல் போவது தொட்டு தான் பாருங்க. அது அநேக நேரங்கள்ல சத்தியத்தை நம்ம தெரிந்தும் கூட அதை செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த கச்சையை நம்ம விட்டு விலகி நம்மளை அந்த பாதுகாப்பு வளையத்திலிருந்து நம்மளை எடுத்து போட்டுக்கிறதா இருக்கிறது. அப்போ அநேக நேரங்கள்ல நாம வெட்கப்படும்படியான காரியங்களை செய்தவர்களாய் நம்ம மாறிடுவோம். அப்போ நம்ம முதல்ல பார்த்தது போல ஆதாமேவலை போல அந்த பாவத்திற்கு அடிமைகளாக தான் நம்ம இருக்க முடியும். அப்போ தேவன் கொடுக்கிற நீதியை வஸ்திரத்தை நம்ம அணிந்து கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது, அவருடைய குணாதிசயங்களை நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது, சத்தியம் எனும் கச்சை நமக்கு அறையில் கட்டினவர்களாக இருக்கணும். நீதி எனும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக இருக்கணும். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஏன்னா அநேக நேரம் ஒரு சண்டைக்காகவும் ஒரு விபரீத ஆசைகளுக்காகவும் சுய இச்சைகளுக்காகவுமே ஓடின கால்கள் தான் நம்ம கிட்ட இருக்க கால்கள் பாருங்க. முதல் தடவை சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை நம்ம கால்களில் தொடுத்தவர்களாக இருக்கும்பொழுது, சுவிசேஷத்தை எடுத்து சொல்லுகிற ஒரு கால்களா அதை நோக்கி ஓடுகிற கால்களா நம்ம வேலை செய்யும் பொழுது தேவனுடைய குணாதிசயத்தை நம்ம அணிந்த பிள்ளைகளா இருக்கணும். அதுதான் தேவனுடைய நீதி பாருங்க. இந்த வசனங்கள் எல்லாமே வஸ்திரத்தை குறித்து சொல்லுகிறதா இருந்தாலும் அது தேவனுடைய நீதியை எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறோம்ன்றது தான் எல்லாமே சுட்டி காட்டுகிறதா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். பொல்லாங்கன் ஏங்கும் அக்னி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள்னு சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ரட்சணம் என்னும் தலை சீராவும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லி அநேக வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டதா இருக்குது. அப்போ இது எல்லாமே வஸ்திரத்தை குறித்த விஷயங்களா இருந்தாலும் இது தேவ நீதிக்கு நம்மளை அழைத்து செல்வதற்காகவும், பிசாசின் வஞ்சனைகளிலிருந்து நம்மை காற்றுக் கொள்வதற்காகவும், பாவத்திலிருந்து நம்மளுடைய சுய இச்சையிலிருந்து வீழாமல் நம்மளை பார்த்துக் கொள்வதற்காகவும் தான் இந்த ஆவிக்குரிய இந்த வஸ்திரத்தை பத்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இது ஆர்மர் ஆஃப் காட்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா? இதுதான் ஆர்மர் சொல்லப்பட்டிருக்கோம். இதை நம்ம கவசங்களை போல நம்ம அணிந்து கொள்கிற பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லிட்டு வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் நான் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆமென். ஆமென். இதுதான் நம்ம முதல் வசனமா பார்த்தோம் இல்லைங்களா? இந்த ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம். அப்போ தேவனுடைய நீதி என்னும் அந்த வஸ்திரத்தை தொடர்ந்து அணிந்து கொண்டு இறுதி வரை நின்று ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தான் தேவன் அந்த வெண் வஸ்திரத்தை கொடுக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஜீவ புஸ்தகத்திலையும் அவன் பெயர் கிறுக்கி போடாமல் இருக்கும். தேவன் நம்முடைய நாமத்தை அறிக்கையிடுகிறான்னு சொல்லி சொல்றாரு. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆமென். அப்போ இதை செய்தவர்கள் சொல்லும் பொழுது இது பாஸ்ட்ல இருக்குது பாருங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துல தோய்த்து வெளுத்தவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பனா நம்மளுடைய அந்த நீதி
தேவனுடைய நீதியை, நம்மளுடைய சுயநீதியை விட்டுட்டு தேவ நீதியை பற்றி கொண்டு, தேவனுடைய குணாதிசயங்களை நம்ம அணிந்து கொண்டு, அவருடைய கவசங்களை நம்ம அணிந்து கொண்டு, நம்ம வந்துட்டு தேவனுக்கு ஏற்ற செயல்களை செய்து கொண்டு வருகிற பிள்ளைகளாக இருக்கும்போது எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்னா, நம்மளது அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு தேவன் நம்மளை கூப்பிடுறாரு பாருங்க. அப்போ ஏதேனுக்கு முன்ன வந்துட்டு நிர்வாணம் இருந்தது, ஆனா வந்துட்டு வெட்கம் இல்லை பாருங்க. அவங்க வீழ்றதுக்கு முன்னாடி அது வந்துட்டு ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆடையின் யதார்த்தத்தை தான் அந்த இடத்துல வெளிப்படப்பட்டு வச்சது. பாவத்திற்கு பிறகு தேவன் வந்து அந்த தோல் ஆடையை கொடுத்தாரு. அது ரத்தத்தின் மூலமாக மனிதனுடைய பாவத்தை மூடுகிற வண்ணமாக அந்த தோலாடை குறிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய நீதி எப்போ மனிதனை வந்து அடைந்ததுன்னா, தேவன் சிலுவையில அவருடைய ரத்தத்தை சிந்தி நமக்கான அவருடைய நீதியை நம்ம மேல வந்துட்டு அவர் கொடுக்கறதற்கு முன் வந்து அது செய்த காரியத்தினால முழு சுத்திகரிப்பு பெற்ற பிள்ளைகளாக தேவனுடைய நீதியை அணிந்து கொள்ள முடிகிற அந்த வாய்ப்பே தேவனுடைய சிலுவையில மரணத்தை பின்புதான் நமக்கு கிடைக்குது. இறுதி நிலைதான். அதுல உறுதியாய் தரித்து நிற்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கும்பொழுதுதான் இந்த வெள்ளையான ஆடை, இந்த வெண் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது பாருங்க. இது நிரந்தர நீதியையும் நிரந்தர மகிமையையும் கொடுக்கக்கூடியதா இருக்குது. அப்போ இதை செய்கிறவர் தேவனே. அப்போ நமக்கு நம்மளுடைய நிர்வாணமா நம்ம நிற்கிறதுக்கு தான் நம்மளால முடிந்தது பாருங்க. இது மனிதனுடைய சுயத்தினால அவனால அந்த அத்தி இலைகளை கொண்டுதான் ஒரு வஸ்திரம் செய்து கொள்ள முடிஞ்சது. அவனுக்கு தோலாடை கொடுத்ததும் தேவனே. அதே போல அந்த முழு சுத்திகரிப்பை கொடுத்து நம்ம வந்துட்டு இன்னைக்கு தேவனுடைய நீதியை அணிந்து கொள்வதற்கு நமக்கு கொடுக்க அந்த காரியங்களை செய்ததும் இயேசு கிறிஸ்துவே. அதே போல நமக்கு நாளை இறுதி வரை நம்ம நிலைத்திருக்கும் பொழுது வெண் வஸ்திரத்தை கொடுத்து நிரந்தர நீதிக்கும் மகிமைக்கும் நம்மளை எடுத்து சொல்லுகிறவரும் வந்துட்டு தேவனே. அப்படி இருக்கும்பொழுது ஏசாயா 61 அதிகாரம் 10 வசனம் நம்ம வாசித்தோம் இல்லைங்களா முன்னாடி. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா. அத தேவன் வந்துட்டு ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார்ன்றத எல்லாத்தையும் தேவனே செய்து கொடுக்குறான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ இறுதி வரை நம்ம நிலைத்திருக்கும் பொழுது சரியாக ஒரு சபையாக நம்ம சேர்ந்து இதையெல்லாம் செய்து ஒருவர் நம்ம தேற்றி ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கொண்டு இதை உறுதி வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம இருக்கும் பொழுது வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் வசனம் 7-8. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடுவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆமென், ஆமென். அப்போ அந்த மெல்லிய வஸ்திரம், சபைக்கு கொடுக்கப்படுகிற வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த வஸ்திரம் நம்மளுடைய சபையாக வேதாகமத்தின் இறுதி உச்சியில வந்துட்டு இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தில் தொடங்கிய அந்த வஸ்திரத்திற்கான அந்த தொடக்க புள்ளி தேவன் வந்துட்டு அந்த நிர்வாணிகளாய் இருந்து அவங்க அத்தியில செய்த ஆரம்பித்த அந்த வஸ்திரம் இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு முடிகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல வஸ்திரத்துல ஆரம்பித்து வஸ்திரத்திலே முடிகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஃபுல் பேட்டர்னை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் அநேக இடங்கள்ல வஸ்திரங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். ஆதியாகமத்துல மனிதனுடைய நிர்வாணம், பாவம் தலை வந்துட்டு அவனுடைய இலையின் உடைய வந்து அவன் தரித்துக் கொள்கிறான். தேவன் வந்துட்டு ஒரு தோல் உடைய கொடுக்கிறாரு. நியாயப்பிரமாணத்தை கொடுத்து தேவன் பரிசுத்த வஸ்திரத்தை கொடுத்து மனிதர்களை பிரித்து எடுக்கிறார்ன்றதையும் நம்ம பார்த்தோம். தீர்க்கதரிசிகளாக இருந்தும் கூட எல்லோரும் மனிதனோட கூட சேர்ந்து வாழும் பொழுது எல்லாருடைய நீதியும் கந்தலான அழுக்கான வஸ்திரங்களை போலதான் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யாருமே வந்துட்டு தேவனுடைய நீதிக்கு முன்பாக நிற்க முடியல. ஆனா கிறிஸ்துவே அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நமக்கு கடைசியில சபை முழுவதுமாக கிறிஸ்துவை அணிகிற அந்த வஸ்திரத்தை எடுத்து அணிந்து கொள்ளும் பொழுது மணவாட்டி சபைய வெண்மையான வஸ்திரத்தை கொடுத்து வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தேவன் நம்ம கூப்பிடுகிறார். அப்படிப்பட்ட சபையாக, அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கதான் நம்ம ஒவ்வொருத்தரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நிதானித்து பார்க்கலாம். எந்தெந்த விஷயங்கள்ல நான் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருக்கிறேன்? சுயநீதியான வஸ்திரத்தை நான் இன்னும் அணிந்து கொண்டிருக்கிறேனா? தேவனுடைய நீதியை நான் தரித்து கொண்டிருக்கிறேனா? நான் வந்துட்டு இதை ஒரு மதத்தை போல இதை பயன்படுத்தி இதை செய்கிறேன்னா? என்னுடைய நன்மையான காரியங்களால, செயல்களால தேவனுடைய நீதியை நான் அறிந்து விட நான் நினைக்கிறேனா? இல்ல தேவனுக்கு ஏற்றபடி இருந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நீதியான ஆடையை தரித்துக் கொள்ள விரும்புகிறேனா? அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம நிதானித்து பார்ப்போம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா நம்ம இந்த கடைசி காலகட்டத்துல இருக்கிறோம். இந்த வெண் வஸ்திரத்திற்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ அதை எல்லாத்தையும் நிதானித்து பார்த்து செய்கிற பிள்ளைகளாக இருக்கும். ஆமென்.
ஒரு பிரேயரோட இன்னைக்கான செய்தியை நம்ம முடித்துக் கொள்ளலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, பரலோக பிதாவே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் சதா காலமும் உம்மோடு இருப்பதாக. அப்பா, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. இந்த பைபிள் ஸ்டடிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இங்கே உமது பிள்ளைகளை கூட்டி சேர்த்தமைக்காக நன்றி அப்பா. உமது வசனங்களை கொடுத்து எங்களுக்கு வந்துட்டு இசப்பா நாளுக்கு நாள் அப்பா உமக்கு ஏற்ற வகையில் மாற்றிக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு முதலாக நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த கடைசி நாட்களில் நாங்கள் விழிப்புடன் இருக்க எங்களுக்கு உமது கிருபையை தாங்க இசப்பா. எங்கள் சொந்த நீதியையும் வெளிப்புற தோற்றங்களையும் இசப்பா நாங்கள் நம்பாமல் கிறிஸ்துவின் நீதியை அணிந்தவர்களாக வாழ உதவி செய்யுங்க. எங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாகவும் எங்களுடைய நடத்தைகள் உண்மையாகவும் இருக்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க சொல்லி கூப்பிட்டு இருக்கிறீங்க, நான் பரிசுத்தராக இருப்பது போல உங்கள் நடக்கைகள் எல்லாத்திலும் பரிசுத்தராக இருங்கள் நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதை கேட்டு நாங்கள் செய்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் சபையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, உங்களுடைய கல்யாணத்திற்கு தயாரானவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரையும் இயேசப்பா உமது மேன்மையான கிருபையில் இருக்க செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வஸ்திரங்கள் கலங்கம் இல்லாமல் இருந்து முன் நிற்கும் அந்த நாளிலே வெட்கப்படாதபடிக்கு நாங்கள் தேவனுடைய எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நீதியை அணிந்து நிற்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் விழித்திருக்க செய்யுங்க. நம்பிக்கையில நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க செய்வதற்காக நன்றி. இங்க வந்திருக்க எல்லோரும் இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு எல்லா சோத்திரம் நன்றியும் செலுத்துகிறேன். என்றும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.